இந்த வீடியோவில் நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான போட்ட வீடியோஸ் பற்றியும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இப்போ A:B 3:4 இருக்கு, B:C 3:3 ஓகே, 3:4 வச்சு. ஓகே, இப்போ ஏக்கும் சிக்கும் தொடர்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏல இருந்து பிக்கு தொடர்பை யூஸ் பண்ணி பில இருந்து தான் எனக்கு மெஷின் போக முடியும். அப்போ இந்த ரேஷியோவை நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணுறேன். ஏக்கும் பிக்குள்ள தொடர்பு என்னது 3:2, பிக்கும் சிக்கும் தொடர்பு என்னது 3:4. ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து கேட்குறாங்க A:C என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மெத்தடை தான் ஃபாலோ. A:B எவ்வளவு 3:2 எழுதியாச்சு, B:C எவ்வளவு 3:4 எழுதியாச்சு. ஓகே, இப்ப சிக்கு பக்கத்துல எதுவுமே இல்லையா, இந்த இடத்துல பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. இப்ப ஏக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் மட்டும் 9, 6, 8. ஓகே, அவ்வளோதான்ப்பா விஷயம். ஓகே, இல்ல இதை நான் வேற மாதிரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியோட வேல்யூ ஒண்ணு போல மாற்றும். இப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, 6, 8ன்னு, அதாவது த்ரோ அவுட் இது ஃபுல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை. இப்ப இது ஃபுல்லாத்தையுமே நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, 9, 4, 9, 6. இப்போ ஏயோட மதிப்பு 9, பியோட மதிப்பு 6, இங்கே பியோட மதிப்பு 6 இது. இப்போ ஏ என்னது 9, பி என்னது 6, சி என்னது 8. இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஓகே, ரேஷியோவை இது பண்றது இன்னொரு ஒரு சம் பார்த்துட்டு உங்களுக்கு இது புரிஞ்சும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா A:B ஒரு 3:5ன்னு வச்சு, B:C ஒரு 2:3ன்னு வச்சு, C:D ஒரு 4:6ன்னு வச்சு. ஓகே, இப்படி இருக்கு. இப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க, ஏக்கும் டிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ABCD எழுதிக்குவேன். ஏக்கும் பிக்கும் 3:5, பிக்கும் சிக்கும் 2:3. இது ஏக்கும் பிக்கும், இது பிக்கும் சிக்கும். அடுத்து சிக்கும் டிக்கும் எவ்வளவு 4:6. இந்த பக்கத்துல நம்பர்ஸே இல்லையா, சரி சிக்கும் டிக்கும் இல்லையா, பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 5 இருக்கு, அது ரெண்டு இடத்துலையும் போட்டுரும். டிக்கு நம்பர் இல்லையா, பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 3, அதை அப்படியே போட்டுரும். ஏக்கு நம்பர் இல்லையா, பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 2 இருக்கு, அதை அப்படியே போட்டுரும். இப்போ இங்க ரெண்டு இடத்துல நம்பர் இல்லையா, பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 4, அதை இங்கேயும் போடணும், இங்கேயும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6, 6 4s are 24. சைட்ல எழுதுறேன். வீக் என்னது 5 2s are 10, 10 4s are 40. அடுத்து இது 5 3s are 15, 15 4s are 60. அடுத்து இது 5 3s are 15, 15 6 are 90. ஓகே, இப்படி வருது. இப்போ இதை பார்த்தோன்னே 2 டேபிள் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா, 2 டேபிள் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தா அடிச்சு கொடுக்க முடிகிற அளவுக்கு வரைக்கும் அடிச்சு கொடுக்குது. இதுக்கு அடுத்து இதை எந்த டேபிள்லையும் அடிச்சு கொடுக்க முடியாது, ஒரே மாதிரியான டேபிள் அடிச்சு கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு இதான் ஆன்சர். இப்போ ஏக்கும் சிக்கும் தானே கேட்டிருக்காங்க, அப்போ என்னது A:C வந்து 12, 30. அடுத்து ஏக்கும் டிக்கும் கேட்டிருக்காங்கன்னா ஏ என்னது 12, டி என்னது இப்படிதான் சொல்லணும். ஓகே, இந்த ரேஷியோ ஈக்குவேட் பண்ணி செய்யறத புரிஞ்சிச்சா? ஓகே, மாடல் பார்க்கணும். இப்போ A:C 2:3 கொடுத்து, B:C 4:5 கொடுத்து. ஓகே, இப்போ இங்க C 5 இருக்கா, இங்க இந்த மெத்தட்ல சொல்றேன். இந்த C 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. அப்ப இதை 5ஆல பெருக்கணும், எலிமினேஷன் மெத்தட். இதை 3ஆல பெருக்கணும். அப்போ இது என்னென்ன 10, இது என்னென்ன 15. இது 3ஆல பெருக்குனா 12, இதை 3ஆல பெருக்குனா 15. அப்ப ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 12, சியோட வேல்யூ 15. இதை இப்படியும் செய்யலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? இல்ல A:C, அடுத்து என்னது B:C தானே. இப்போ இங்கிட்ட நான் பிஏ போட முடியாது, அதனால இங்க நான் போடுவேன் B:C. ஓகே,
A/C வேல்யூ என்னது? 2:3. 2:3. அடுத்து B/C 4, 5. B தான் 4, C என்னது? 5. இங்க பக்கத்துல நம்பரே இல்ல பாத்தீங்களா அந்த இடத்துல. அதனால அந்த 5 அன்னைக்கு இந்த இடத்துல போட்டுருக்கேன். இங்கேயும் பக்கத்துல நம்பரே இல்ல பாத்தீங்களா, அதனால அந்த 3 அந்த இடத்துல போட்டுருக்கேன். அப்படியே மல்டிபிள். 10, 15 பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒண்ணு போலதான் வரும். Aக்கு 10, Bக்கு 12, Cக்கு 15. ஓகே. நான் இவங்களோட மெத்தட் ஆஃப் ஸ்டெப் தான் மாறும். இந்த கொஸ்டின் A/B 2:3, A/C 3:4, A/B/C. ஏக்கும் பிக்கும் உள்ள தொடர்பு 2, 3. ஏக்கும் சிக்கும் உள்ள தொடர்பு. இப்ப இது இங்க இருக்கு, நான் இங்க போட முடியாது. அதனால இந்த C அடிச்சுட்டு இந்த சைடு போட்டு அதுக்கு பக்கத்துல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், தொடர்பு ஈஸியா லிங்க் பண்ணிடுவோம். A என்னது 3, 4 தானே. அப்ப A3, C என்னது 5. இந்த இடத்துல ஆள் இல்ல, இந்த இடத்துலயும் ஆள் இல்ல. பக்கத்துல இருக்க நம்பர் என்னது 3, இங்க பக்கத்துல இருக்க நம்பர் என்னது 2. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 6, A வந்து 6, B வந்து 9, C வந்து 8. ஓகே. இப்படிதான் கான்செப்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. இல்ல இதை இங்க வச்சே சொல்லுங்க அப்படின்னா, இங்க ஏக்கு 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ A/B வந்து 6, 9ன்னு மாறிடும். A/C வந்து 6, 8ன்னு மாறிடும். ஏயோட மதிப்பு எனக்கு 6, பியோட மதிப்பு எனக்கு 9, சியோட மதிப்பு எனக்கு 8. இதுவும் இதுவும் சேம் தான். ஏயோட மதிப்பு என்னது 6, இங்கேயும் 6 இருக்கா, ஓகே. பியோட மதிப்பு என்னது 9, இங்க 9 இருக்கா, ஓகே. சியோட மதிப்பு என்னது 8, இங்கேயும் 8 இருக்கா, ஓகே. மெத்தட் ரெண்டுமே சேம் தான். ஓகே. இதை வச்சு என்ன மாதிரி ரேஷியோனாலும் என்ன பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணி ரிலேட் பண்ணிடலாம். லாஸ்டா ஒரு சம் பார்த்துட்டு அடுத்த மாடல் போயிடலாம். A/B 2:3, B/C 6:7, C/D 14:3. ABCD தொடர்பை காண்க. 2, 3, 6, 7, 14, 3. ஓகே. இந்த பக்கத்துல நம்பர் இல்ல 3, இங்கேயும் 3, இங்கேயும் பக்கத்துல நம்பர் இல்ல 7, இந்த பக்கத்துல நம்பர்ல 6, இங்கேயும் பக்கத்துல நம்பர் 14. 2, 6 are 12, 12 into 14, 168. 3, 6 are 18, 18 into 14, 32. 21 into 3 are 9, 1 are 16. ஓகே. இது மூணுத்துக்கான ரிலேஷன். ஓகே. இல்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இப்ப இங்க 14 இருக்கா, இப்ப இதை 14 ஃபர்ஸ்ட் மாத்து. இன்ட்டு 2ஆல பெருக்கிட்டீங்கன்னா என்ன வந்துடும், இது 12ன்னு மாறிடும், இது 14ன்னு மாறிடும். இந்த C 14 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. ஓகே. இது B வந்து என்னென்ன 12ன்னு மாறிட்டு இங்க 3 தான் இருக்கு. அப்ப இதை ஃபுல்லாத்தையும் 4 இருக்கு. அப்ப 8, 12. இதை இதை வந்து அடிச்சு கொடுக்கும். இதை எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தேன்னா நமக்கு ஏவோட வேல்யூ என்ன வரும், 8. பியோட வேல்யூ என்ன வரும், இங்கேயும் 12, இங்கேயும் 12, 12. சியோட வேல்யூ என்னது, இங்கேயும் 14, இங்கேயும் 14. டியோட வேல்யூ என்னது, இதான் விஷயம். ஓகே. 8, 12, 14, 13. இதை எப்படினாலும் மெத்தட் ஆஃப் ப்ரொசீட் பண்ணணும். ஏபிங்க என்ன பண்ணு, ஏபி போட்டேன், அடுத்து பிசி போட்டேன், அடுத்து சிடி போட்டேன். ஓகே. இந்த இல்லாத இடங்கள், இந்த இல்லாத இடம், இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை நம்பர்ஸ், இந்த இடத்துல நம்பர்ஸ் இல்லை, இந்த இடத்துல நம்பர்ஸ் இல்லை, இந்த இடத்துல நம்பர்ஸ் இல்லை, இந்த இடத்துல நம்பர்ஸ் இல்லை. பக்கத்துல இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டேன். இங்க 3 இருந்ததா, 2 இடத்துல எழுதியாச்சு. இங்க 7 இருந்தது, அங்கே எழுதியாச்சு. இங்க இங்க 14 இருந்தது, இங்கே எழுதியாச்சு. அதை அப்படியே மல்டிபிளை பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே. இதை இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சம சால்வ் பண்ணலாம். ஓகே. புரிஞ்சுதா?
மெத்தட் ஆஃப் அப்ரோச் ரொம்ப 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 முக்கியம். The sum of த்ரீ நம்பர்ஸ், ஒரு 3 நம்பர்ஸோட சம் 200. ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ 2க்கும் 3. அடுத்து பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ 4, 5. இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? இங்கிட்ட நம்பர் 3, இங்கிட்ட நம்பர் 4. அப்போ 8, 12, 15. அப்போ ஏங்கிறது 8x, பிங்கிறது 12x, சிங்கிறது 15x. இதோட வேல்யூ எவ்வளவு? 280. இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் என்னன்னு கிடைச்சிடும். 20, 35x. 35x தான் 280 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 280 பை 35 வந்து 7 5 கிடைச்சிக்கலாமா? 40, எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, அப்போ 8x அப்படின்னா இந்த நம்பர் என்ன இருக்கும்? 8 இன்ட்டு 8, இது 12 இன்ட்டு 8, இது 15 இன்ட்டு 120, இது இன்ட்டு 6, 65. சம் ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு கிடைக்கும்? 280. இப்படிதான் சம்ம சால்வ் பண்ணும். ஓகே, செகண்ட் நம்பர் கேட்டிருங்க. செகண்ட் நம்பர் என்னது? 96. ஓகே, புரியுதா? எப்படி மெத்தட் அப்ரோச் பண்ணுங்கிறது புரியுதா? நோட் பண்ணுங்கப்பா. அடுத்த சம் போலாமா? 6300. இதை வந்து 3 பேர் பங்கு வச்சுருக்காங்க. எக்ஸ், ஒய், இசட். எக்ஸ் ஒய்க்குள்ள ரேஷியோ 7:5. ஒய் இசட்டுக்குள்ள ரேஷியோ 4:3. இந்த நம்பர்ல 5, இந்த நம்பர்ல 28, 20, 15. இப்போ இந்த வேல்யூ தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவல். இந்த வேல்யூ தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? 6300 பிரிக்க போறாங்க. அப்போ 28x plus 20x plus 15x equal to 6300. 63x. 63x equal to எவ்வளவு? 6300. x equal to என்னது? 100. அப்ப இவன் 28x அப்படின்னா இவனுக்கு 28 இன்ட்டு 100, 2800 கிடைக்கும். இவன் 20x அப்படின்னா 20 இன்ட்டு 100, 2000 கிடைக்கும். இவன் 15x அப்படின்னா 15 இன்ட்டு 200, 200, 1500. 1500, 2000, 3500, இது வந்து 5000. அப்போ இந்த 6500 இவனுக்கு 2800 கிடைக்கும், இவனுக்கு 2000 கிடைக்கும், இவனுக்கு 1500. இப்படிதான் பிரிப்பாங்க, ஸ்பிளிட் பண்ணி. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த 6300 இருக்கு பாத்தீங்களா, எப்படி பிரிக்காங்கிறது தான் மேட்டர். ஓகே, அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஒய்க்குமான ரேஷியோ 7:5, ஒய் இசட்டுக்குமான ரேஷியோ 4:3. இதை ஈக்குவேட் பண்ணி இந்த இடத்துல எம்டியா இருந்தது, இந்த இடத்துல எம்டியா இருந்தது. இப்போ எக்ஸ் ஒய் சியோட ரிலேஷன் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? $3700. ராயம், ரீமா, சரியா? ரீம், கோமம், ரீதா, இவங்க பங்கு பிரிச்சு. சீமாக்கும் சரி, கோமாக்கும் ரீமாக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:5. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கோமா, ரீமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கோமாக்கு உள்ள இடத்துல கோமாவோட வேல்யூ இருக்கும். கோமாக்குள்ளது என்னது? 1. ரீமாக்குள்ளது வேல்யூ என்னது? 5. அந்தந்த இடத்துல அந்தந்த வேல்யூஸை பிளேஸ் பண்ணணும். ஓகே, இதை மாற்றி போட்டுறக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டாவுக்கும் ரீட்டாவுக்கும் கோமாவுக்கும் உள்ள ரேஷியோ வந்து
கோமா 2:5. அப்போ ரீட்டாக்கு 2, கோமாக்கு என்னது 5. இவங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பக்கத்துல நம்பர் இருக்கும், ஒன்று போடுங்க. இந்த பக்கத்துல நம்பர்ல 5 போடுங்க. அப்படியே மல்டிப்ளை 2, 5, 25. அப்போ இந்த 3 பார்ட்டு தான் எதுக்கு ஈக்குவல்? 3200க்கு ஈக்குவல். 30, 32 ஒரு 3200 மிஸ்டேக். ஓகே, இப்போ 32. அப்போ 32 இது 25x, இது 5x, இது எத்தனை எக்ஸ்? 2x. மூணுத்தையும் கூட்டம் 32x. 32x தான் 3200. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 100. அப்போ இவன் 25x அப்படின்னா 25 இன்ட்டு 100. இவன் எக்ஸ் அப்படின்னா 100. இவன் 2x அப்படின்னா 2 இன்ட்டு 100. அப்போ இவனுக்கு 2500 கிடைக்கும். 5x 5 இன்ட்டு 100. அப்போ இவனுக்கு 500 கிடைக்கும். இவனுக்கு 200. அப்போ 3000, 3200. அந்த 3200 எப்படி பங்கு பிடிச்சாங்கிறது வந்துட்டா. 2500 ரீமாக்கு கிடைச்சிருக்கும், கோமாக்கு 500 கிடைச்சிருக்கும், ரீதாக்கு 200 கிடைச்சிருக்கும். சம்ம சால்வ் பண்ற மெத்தட் தான் எம். A is to B 1/2 is to 1/3. B is to C 1/5 into 1/3. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் 2, 3, 2 1 சார் 3 சார் 3 1 சார் 2 3 சார் 6. 1/2 into 6, 1/3 into 6 வச்சு கொடுத்தோம்னா 3, 2. 3, 2 இருக்குது. அது மாதிரி இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15. 1/5 into 15, 1/3 into 15. இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5. இப்போ ரேஷியோ ஈக்குவல் A is to B is to C. A is to B எவ்வளவு? 3, 2. 3 is to 2. B is to C எவ்வளவு? 3, 5. இப்போ இந்த நம்பர் இல்லையா 3, இந்த நம்பர் இல்லையா 2, 9, 6, 10. கிடைச்சிச்சு 9, 6, 10. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க A is to Bக்கும் B is to Cக்கும் ரேஷியோ என்னப்பான்னு கேட்குறாங்க. A is to B என்னது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15. B is to C இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15. That's the answer. ஓகே, புரியுதா? எப்படி நான் சம்ம அப்ரோச் பண்றேங்கிறது புரியுதா? அடுத்து 900 ரூபாயை டிவைட் பண்ண பிரிக்க போறாங்க. ஓகே, அதை எப்படி பிரிக்காங்கன்னா ஏயோட ஹாஃப் பங்கு சீக்வல் டு பியோட 1/3 பங்கு சீக்வல் டு சியோட 1/4 பங்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா A/2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா B/3, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா C/3. ஏக்கு கீழே உள்ளதான் ஏயோட வேல்யூ, பி கீழே இருக்கு பியோட வேல்யூ, சி கீழே இருக்கு சியோட. ஓகே, அப்போ இந்த வேல்யூ தானே இந்த 900 பிரிக்க போகுது. அப்போ இதை என்ன எடுத்துக்கலாம்? 2x, இதை 3x, இதை 4x. இதுதான் என்னது? 900. இப்போ 9x தான் 900 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 100. ஏயோட வேல்யூ என்னது? 2x. இப்போ 2 இன்ட்டு 100 200 ரூபா. பி என்னது? 3x. அப்போ 3 இன்ட்டு 100 300 ரூபா. சி இன்ட்டு ஈக்குவல் டு 4x. 4 இன்ட்டு 100 400 ரூபா. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 900 வருதா? இப்போ ஏ 200 வாங்கியிருப்பான், பி 300 வாங்கியிருப்பான், சி 400 வாங்கியிருப்பான். புரியுதா? சம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்குங்கிறது புரியுதா?
அடுத்த சம்பவம் 5600. இதை பங்கு பிரிக்க போறாங்க 4 பேர். ஏக்கும் பிக்குள்ள ரேஷியோ 1:2. பிக்கு சிக்குள்ள ரேஷியோ 3:1. சிக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ 2:3. இப்போ இந்த இடத்துலலாம் நம்பர்ஸ் இல்லை. என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கிறது அப்படி போடணும். இந்த பக்கத்துல இருக்குது 2, இந்த பக்கத்துல இருக்குது 1, இந்த பக்கத்துல இருக்குது 3, இந்த பக்கத்துல இருக்குது 2, 2. என்ன செய்யணும்? அப்படியே மல்டிப்ளை. 3 6 6 12 4 6. இதை அடிச்சு கொடுக்கலாமா? 2 டேபிள்ல 3 6 2 6. அப்படி இதான் வேல்யூ. ஓகே, இப்போ இதுதான் இதை பிரிக்க வேண்டிய தொகை. அப்போ 3x 6x 2x 3x. அப்போ அது 8 14x. 14x தான் 5600 அப்படின்னா கொஸ்டின்ல ஏயும் பியோட ஷேர் பண்ணும். ஏ பி எவ்வளவு? 9x எவ்வளவு? எக்ஸ் எக்ஸ் செத்து போயிடும். இதையும் அடிச்சிங்கன்னா 400. ரெண்டுத்தையும் விட்டு பண்ணீங்கன்னா 3000. அப்ப ஏபியோட ஷேர் எவ்வளவு? 3600. சம் புரிஞ்சுதா? சால்வ் பண்ற மெத்தட் புரிஞ்சுதா? இந்த 14x தான் 7600 அப்படின்னா கொஸ்டின்ல ஏபி கேட்கணும். இன்கேஸ் சிடி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. 14x தான் 5600 அப்படின்னா சிடியோட வேல்யூ என்னது? 5x. 5x. அப்ப எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். இதையும் வந்துட்டீங்கன்னா 400. இதையும் வந்து 200. இது யாரோட பங்கு? சியும் டியோட பங்கு. இது யாரோட பங்கு? ஏயும் பியோட பங்கு. இப்போ அந்த 5600ல ஏபிக்கு 3200 கிடைச்சிட்டு அப்படின்னா சிடிக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 2000 தான் கிடைக்கும். இப்படி நம்ம கான்செப்ட் படி போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? இன்கேஸ் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 14x தான் 5600 அப்படின்னா சிக்கு மட்டும் கேட்கறாங்க. சியோட வேல்யூ 2x. 2x எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400. ஓகே, அப்ப சிக்கு மட்டும் எவ்வளவு ரூபா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 800 கிடைக்கும். ஓகே, சிக்கு மட்டும் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 800 கிடைக்கும். ஓகே, அடுத்த மாடல் போலாமா? இப்போ ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி. ஓகே, 4 வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ இஸ் 20% லெஸ் தேன் பி. இப்போ 20% லெஸ் தேன்னா இவன் 100 இருந்தானா இவன் 120. ஓகே, அடுத்து சி இஸ் 30% மோர் தான். அப்போ இவன் 130 இருந்தா இவன் 100 இருக்கும். ஓகே, அடுத்து டி இஸ் பிக்கும் ஏக்கும் ரேஷியோ 75% லெஸ் தேன். அப்போ இவங்க 25% லெஸ் தேன். இவங்க 100. ஓகே, இப்போ இதை லிங்க் பண்ணணும். நான் இப்போ லிங்க் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டிக்கும் ஏக்கும் லிங்க் பண்ணிக்கலாமா? டியும் ஏவும். அடுத்து ஏக்கும் பிக்கும் லிங்க் பண்ணிக்கலாமா? ஏக்கும் டிக்கும். அடுத்து சிக்கும் டிக்கும் தான் லிங்க் பண்ணும். ஆல்ரெடி டி இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா? சி. எப்போ லிங்க் பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? டிக்கு ஏயும் லிங்க் பண்ணேன். இப்போ அடுத்து என்ன பண்ணேன்னா ஏஐ லிங்க் பண்ணோன்னே ஏயும் பியும் லிங்க் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா சியும் டியும் லிங்க் பண்ணோம். ஆல்ரெடி டி இங்க இருக்கிறதுனால இந்த சைடு சி என்னால போட முடியாது. இந்த இடத்துல ஏ இருக்கான், அதனால என்ன பண்ணிட்டேன்? முன்னாடி போட்டேன். இப்போ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் அப்படியே இந்த இடத்துல பிளேஸ் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ சிக்கு டி, சிடி எவ்வளவு? 130. இங்கே அந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்க 0 கேன்சல் ஆகி இது ஏ 5 மட்டும் 2 டேபிள் அடிச்சு கொடுக்குறேன். 5:6. இதை இதுக்கு அடுத்து அடிச்சு கொடுக்க முடியாது. 13 10. இதை 25 டேபிள் அடிச்சு 25 3 சார் 25 4. ஓகே, சியோட வேல்யூ என்ன வரும்? 13. டியோட வேல்யூ என்னது? 10. அடுத்து டிஏ, இது என்னது? 3. இது என்னது? 4. அப்போ பி 3, இது என்னது? ஏ 4. அடுத்து ஏபி என்னது? ஏ வந்து 5, டி வந்து என்னது? 6.
ஓகே. இந்த இடம் எம்டி, 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 இந்த இடம் எம்டி. ஓகே. இப்போ நான் வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணலாமா? வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 10, இங்கேயும் 10. இங்கே 4 போட்டுருவோம். இங்கே என்னது 3 போட்டுருக்கோம். இங்கேயும் 5, இங்கேயும் 5. 39, 39 இன்ட்டு 5. 5 சார் 45, 3 சார் 90, 195, 195. கரெக்டாக 39 இன்ட்டு 5, 95, 30, 150, 40, 200, 40, 240. இதை 3 டேபிளோட 5 டேபிளோட எடுத்து கொடுக்கலாமா? 539 சார், 5, 530 சார், 540 சார், 5 4 சார், 5 4 சார், 5 4 சார், 4. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, புரியுதா? எப்படி கான்செப்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றது புரியுதா? அடுத்த போலாமா? நான் 3000 பிரிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ ரிசீவ்ஸ் 1/3 ஆஸ் மச் அஸ் பி அண்ட் சி. ஏ வந்து வாங்குறான் 1/3 ஆஸ் மச் ரிசீவ்டு பி அண்ட் சி. பி பிளஸ் சி வாங்குறதுல 3 பங்கு ஏ வந்து வாங்குறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பி ரிசீவ்ஸ் 2/3 ஆஸ் மச் ஏ அண்ட் சி. ஓகே. தென் ஷேர் ஆஃப் சி. சியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்கோம். ஓகே. இப்போ இதை கீழே கொண்டு வந்துடலாம். ஏ பை பி ஈக்குவல் டு என்ன வரும்? சரி, ஏ பை பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்? 1/3. அடுத்து பி பை ஏ பிளஸ் சி வந்து என்ன வரும்? 2/3. ஓகே. ஓகே, என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ, 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ, 4. இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை. ரேஷியோ ஈக்குவல் பண்ற கான்செப்ட் இருக்கு. 4ஆல் மல்டிப்ளை. இது ரெண்டு 5 தானே? இப்போ இதை ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை. இப்போ 5, 15. இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது? 5ன்னு தனியா தெரிஞ்சிச்சு. பியோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? 8ன்னு தனியா தெரிஞ்சிச்சு. சியோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும்? ஏயும் சியும் கூட்டினா என்ன வருது? 12ன்னு வருது. இப்போ ஏ 5 அப்படின்னா சி என்னதான் இருக்கும்? 7 தான். இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்குமா? ஏ வந்து 5 கிடைச்சுதா? ஓகே. நான் என்ன பண்ணேன்? இந்த 1/3 இருந்தது, இது என்ன இருந்தது? 2/3 இருந்தது. நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன், 4. இந்த 4ஆல இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி, அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, சரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வந்துதா? அந்த 5ஆல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் மல்டிப்ளை. ஓகே. இதுதான் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ற கான்செப்ட். ஓகே. அப்போ ஏ வந்து 5ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ பி பிளஸ் சி வந்து 15. அப்போ 8 பிளஸ் 7 15 வந்துருது. அடுத்து பி வந்து என்னது? 8. அடுத்து ஏ பிளஸ் சி வந்து என்னது? 12 இருக்கு. ஏ பிளஸ் சி பண்ணா 12. ஓகே, சூப்பர். அப்போ இந்த வேல்யூ தான் இந்த 3000க்கு ஈக்குவல். அப்போ 5x பிளஸ் 8x பிளஸ் 7x ஈக்குவல் டு 3000. ஓகே. அப்போ 12, சரி 13, 20. 20x தான் 3000 அப்படின்னா x ஈக்குவல் டு 150. ஓகே. அவன் ஷேர் ஆஃப் சி தானே கேட்கான். சியோட வேல்யூ என்னது? 7x. சி இஸ் ஈக்குவல் டு 7x. 7 இன்ட்டு 150. அப்போ சியோட வேல்யூ என்னது? 1080. அவ்வளோதான்ப்பா. ஓகே, புரிஞ்சிச்சா? ரேஷியோவை ஈக்குவல் பண்ற கான்செப்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.